ஹாய் மேம். இப்போ நான் இது மாதிரி காயினை வச்சு நான் இப்போ ரவுண்ட் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கோட் போடுற பாருங்கள், அது மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இதில் நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு சீக்வன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதை நான் எப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்து பண்ணுற பாருங்கள். நான் எந்த மாதிரி கோடு போட்டோன்னா அதே மாதிரி தான் நான் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணிக்கிட்டு வரேன். இது பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். பர்ஃபெக்டான நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ப்ளவுஸு ஸ்லீவ்லலாம் கொடுக்கும்போது ரொம்பவே யூனிக்கான ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் இதை மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸே ரொம்ப ஹைலைட்டடாக காட்டும். ஓகேவா? இதுக்கு நான் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க சில்க் த்ரெட் பிராண்ட் பார்த்திங்கன்னா டபுள் பெல் பிராண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷைனிங், அப்புறம் கட் ஆகாது நம்ம எந்த ஒரு சில்க் த்ரெட் வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க் போடுறதா இருந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ இப்படி சுற்றி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதை மாதிரியே நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஓவராலாக இது கம்ப்ளீட் ஆகிட்டு பாருங்கள் அதோட லுக் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.